ஏங்க காலையில பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தேன். டெண்டர் விஷயமா சூப்பரண்ட் பாருங்க. சூப்பரண்ட் யாருங்க? அதோ அங்க. ஏங்க நீங்களா சூப்பரண்ட்? நான் இல்லைங்க. சூப்பரண்ட் யாருங்க? சூப்பரண்ட் யாரு? நான் தான். இங்க வாங்க. இருங்க வர்றேன். இத வந்துட்டேன். போட்டு போதே நான் நினைச்சேன் நீங்க தான் சூப்பரண்ட். வணக்கம். வணக்கம். பத்திரிகையில விளம்பரத்தை பார்த்தேன். அடடே டெண்டர் விஷயமாவா? இந்தாங்க ஃபார்ம் கொடுக்குறேன். ஒரு 50 ரூபாய் பணம் கொடுங்க. நான் படிக்காதவன். இந்த டெண்டர்னா என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? எங்க கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு 40 வீடு கட்டி தர எங்க கம்பெனி முடிவெடுத்திருக்கு. அதுக்காக கூடுவாஞ்சேரி பக்கத்துல நிலம் கூட வாங்கியாச்சு. அந்த நிலத்துல நாங்க குறிப்பிட்டுள்ள சதுரடிப்படி எங்க மாடல் படி வீடு கட்ட உங்க கொட்டேஷன் கொடுங்க. கொட்டாசன்னா? கொட்டேஷன்னா இந்த 40 வீடு கட்டுறதுக்கு ஆற செலவு என்ன, அதுக்கான தொகை என்ன அப்படிங்கறத இந்த அப்ளிகேஷன்ல பூர்த்தி பண்ணி அதை மூடி சீல் வச்சு எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. குறிப்பிட்ட தேதியில வந்திருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து யாருடைய ரேட் ரொம்ப குறைவா இருக்குதோ அவங்களுக்கு வீடு கட்ட அனுமதி அளிப்போம். இதான் டெண்டர். தேங்க்ஸ். டசன்ட் மேட்டர். டெசன் மோட்டார்னா? பரவாயில்லன்னு சொன்னேன். இங்கிலீஷ் தெரியலன்னா ஏன் தேங்க்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றீங்க? தமிழ்ல அழகா நன்றின்னு சொல்லிருக்கலாமே. இங்கிலீஷ் சொன்னதாங்க மரியாதை. ஐ கோ, ஐ சென்ட், ஐ க்ளோஸ், யூ ஓபன், 40 வீட்ஸ் நான் கட்டறேன். ஐயோ என்னங்க ஏன் இங்கிலீஷே எனக்கு மறந்துரும் போல இருக்குங்க. ஏன் இங்கிலீஷ் கத்துக்குங்க.